என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை வாழ்வில் முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றே. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல. இருந்த நிலையில் இருந்து உச்சாணி உயரத்தை தொட. நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் குழந்தையே. நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையா கீழே உன்னை நான் தூவுகின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள். அவை உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக் கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதை போலத்தான் நீயும் இருக்கின்றாய். நீ வீழ்ந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு வாழ்வில் உயரப் போகின்றாய். அதற்குத்தான் இந்த சறுக்கல். சறுக்கல் என்பது கீழே விழ அல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவியுள்ளேன். சிறிது கடினமான இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கட்டும். ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய். என்னை இப்படி சொல்கின்றீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல. எந்த காலத்தில் நடக்கும் என்று சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் குழந்தையே. அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்சம் தூரம்தான், அதனால் தான் தாமதமாகின்றது என்று நினைக்கிறார். ஆனால் அது தாமதம் இல்லை. உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே. இதில் நிச்சயமாக நீ ஜெயிப்பார். பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் குழந்தையே. நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும், ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. என் கண்களின் கதிரால் நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள். மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம். வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை குழந்தையே. மனதில் என்று மகிழ்ச்சியாயிரு. நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய். தர்மத்தை கரத்தில் ஏந்தினேன், என்றும் தோற்க விட மாட்டார். வெல்வது அவர். நாம் உடன் இருந்தால் போதுமானது. தர்மத்தின் ரூபமே இறைவன் அல்லவா? தர்மத்தை கரத்தில் ஏந்தினேன், என்றும் உன்னை கடவுள் தோற்க விட மாட்டார். வெல்வது அவர். நாம் உடன் இருந்தால் போதுமானது. தர்மத்தின் ரூபமே இறைவன் அல்லவா? ஒருவர் நடந்து வந்த காலடி தடமானது அழிந்து போவதால் அவரே அழிந்தார் என்று அர்த்தமாகாது குழந்தையே. தீராத கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என வருந்தாதே. உன் பாவங்கள் கழிந்து வருகின்றன. உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவாயினும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். நீங்கள் பழிவாங்காமல் இருந்தால் மட்டுமே எதிரானவர்களுக்கான கர்மாவின் ஆட்டம் தொடங்கும் என்பதை புரிந்து கொள். நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் என்றும் சிரித்துக்கொண்டே இரு குழந்தையே. நீ அழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன் அழுகையே வந்தாலும் அழுது விடாதே. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான். நேர்மையானவன் தன் மீது குறை என்று நொந்து சாகின்றான். போலியானவன் அடுத்தவர் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான். கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை 1000 பொய்களை விட மோசமானது. உனது மனதில் தெளிவான எண்ணம் இருந்தால் எவரது பேச்சினை கண்டும் கவலை கொள்ள தேவையில்லை. சிலருடைய இழப்பு சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலரின் துன்பம் சிலருக்கு இன்பம், சிலரின் அவமானம் சிலருக்கு வெகுமானம். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம்.
தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்கள். உண்மையில் நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை குழந்தையே. உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்ல வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். கவலை இல்லாத வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் இதயத்தை அனைவருக்கும் கொடுத்துள்ளார். எந்தவித தடுமாற்றமும் இன்றி இலக்கை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு இதயமும் வெற்றி பாதையை நிச்சயமாக சென்றடையும். மனம் எதிலும் திருப்தி அடைவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவ்வளவுதான். கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் நிராகரிக்கப்படுகின்றது. தரையில் அமர்பவர் தடுமாறி விழுவதில்லை. தன்னம்பிக்கையுடன் வாழ்பவர் தடம் மாறி போவதில்லை. இதுதான் என நீங்களே எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். காலத்தின் சுழற்சியில் முடிவுகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். துன்பத்தை எதிர்கொள்ள புன்னகையை விட மிக சிறந்த ஆயுதம் ஏதுமில்லை குழந்தையே. அன்றைய பிரச்சனைகளை அன்றைய நாள்காட்டியில் தேதியை கிழிப்பது போல கடந்து சென்று கொண்டே இரு. புறப்படும் போது தூரத்தை பார்க்காதே, இலக்கை பார். திரும்பும் போது இலக்கை பார்க்காதே, சென்று வந்த தூரத்தை பார். வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல், இந்த மூன்று மிகவும் அவசியம் குழந்தையே. புன்னகையுடன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகை இல்லாமல் வாழும் வாழ்க்கையை நம்மிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்வார்கள். வாழ்வின் சிறிய தருணங்களையும் மகிழ்வுடன் அனுபவியுங்கள். ஏனெனில் தவறவிடப்பட்ட பேரின்பமான அவை நாளை நிச்சயமாக தெரியக்கூடும். யாருக்கும் முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே போதுமானது. தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை. ஆனால் நீரில் மூழ்கும் போது நீங்கள் மரத்தை பிடித்துக் கொள்வீர்கள். தங்கத்தை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீர்கள். தேவைப்படும் போது தான் பொருளின் மதிப்பு தெரியும். எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கோ போகாதே. தன்மானத்தோடு விலகினேன். உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். என் அருளால் அனைத்தும் சரியாகும். உன் நம்பிக்கை வீணாகாது. நல்லதே நடக்கும். நான் கொடுக்கும் செல்வங்களை பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவார். சீரும் சிறப்புமாய் வாழ்வார். உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும் போது எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே. முயன்று கொண்டிரு. துணையாக நான் இருக்கின்றேன். கண்கள் உன்னை காண, உள்ளம் உன்னை நினைக்க, கைகள் உன்னை வணங்க, வணங்கும் உள்ளத்தை காத்தருள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். என் தங்கமே, நீ துவண்டு போகும்போது உனக்காக தன்னம்பிக்கை சொல்லும் மனிதர்கள் என்னால் அனுப்பப்பட்ட ஆத்மாக்கள். ஏனெனில் அவர்கள் மூலமாக நானே உன்னுடன் இருப்பதை உனக்குணர்த்தவே அவர்களை அனுப்பியுள்ளேன். நான் இருக்க பயம் என் குழந்தையே. சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகலாம். ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினாலும் பணக்காரன் ஆக மாட்டான், அடிமைத்தான் ஆவாய். இவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகவே பழகு குழந்தையே. உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் தேவையில்லாத ஆணி மாதிரிதான். நம்பிக்கையை சரி செய்ய பெரிதாக எதுவும் தேவையில்லை. தோற்றதை திரும்பவும் முயற்சி செய். அதிலே பயிற்சியை எடுப்பார். பின் வெற்றியை காண்பார். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனம்தான் மிகச்சிறந்த நண்பன். நம்மை முதலில் நாமே நேசிப்போம். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. மனதில் ஒத்திகை பார்த்து வைக்கும் உரையாடல்கள் எதுவும் நிஜத்தில் பேசப்பட்டதே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. உதவி செய். அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக செய். ஒருவரின் தேவை அறிந்து அவர்கள் கேட்காமலேயே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான் குழந்தையே. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். உன் தேவையை அறிந்து
உனக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சற்று காலம் பொறு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமே சிறந்தது குழந்தையே. மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே. நீ நினைக்காத இடத்தில் இருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும். கடவுளை தேடி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னை நீ அறிவதற்கென்று வேறில்லை குழந்தையே. கலங்காதே. உன் காயப்பட்ட மனதோடு பேச வந்துள்ளேன். கவலையை மறந்து என் அரவணைப்பில் நீ சந்தோஷமாக இரு. சோதனை மற்றும் துயரங்கள் மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். நீ கலங்காதே. உண்மை பல நேரங்களில் புரியாமல் போகலாம், ஆனால் ஒருபோதும் பொய்யாகி போவதில்லை. பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் குழந்தையே. என் பிள்ளையாகிய உனக்கு இந்த புத்தி வேண்டாம். உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கவலையையும் என் புதி போக்கும். நீ எப்போதும் என்னுடைய புதியை வைத்துக்கொள். நீ எங்கிருந்தாலும் உன்னை என் புதி காத்தருளும். நல்லதே நடக்கும். எதுவும் நிரந்தரமில்லை. துன்பம் தூண் போல நின்றாலும் என்னை நினைத்தால் தூசி போல பறந்துவிடும் குழந்தையே. கலங்காதே. நினைத்தது நடத்தி தரும் சக்தி வாய்ந்த சாய் மந்திரத்தை சொல்கின்றேன் கேள். ஓம் சேஷசாயினே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வா. நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு நான் துணையாக இருப்பேன். உனது மனம் வருந்தினால் போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும். கலங்காதே. உன் தந்தை நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.